உங்கள் ஓவர்லாக் மிஷினில் இந்த மாதிரி லூஸான ஸ்டிச்சஸ் வந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரெண்டே இடம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டென்ஷன் டிஸ்க்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலே இந்த செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் லெஃப்ட்டில் இருக்கும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இது கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லா இதுலேயுமே வந்துட்டு இந்த வீலில் ப்ராப்பராக சுற்றி வரணும். சரிங்களா? அதாவது முக்கியமாக இந்த சென்டரில் நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துல இந்த வீலில் இருக்கிற த்ரெட் வந்துட்டு வீலில் சுற்றி வந்திருக்கணும் ப்ராப்பராக. அப்படி இல்லாமல் மேல் ஹோல்லேருந்து டைரெக்டாக நீடிலுக்கு போயிருந்துச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி லூஸ் ஸ்டிச் வந்து வரும். ஸோ உங்களுக்கு லூஸ் ஸ்டிச் வந்ததையுமே அந்த சென்டர் த்ரெட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான இந்த மாதிரி கரெக்டான ஸ்டிச் வந்து வந்துடும். சரிங்களா? அந்த டென்ஷன் டிஸ்க்லேயும் லூஸோ இல்லை ரொம்ப டைட்டோ இருந்துச்சுன்னா நூல் அந்து போகும், இல்லைன்னா ரொம்ப பெருசாக ஸ்டிச்சஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக வரணும்னா இது எல்லாமே நீங்கள் இந்த 2 விஷயங்களையுமே செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.